Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 8 Vector Algebra Exercise 8.2 16th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Find the value or values of m for which m into I plus j plus k is a unit vector அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிட் வெக்டர்னால் அதோட வேல்யூ 1. ஸோ இதை நம்ம ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும் 1, ஏன்னா அது யூனிட் வெக்டர். அண்ட் இதுக்கு மாடுலஸ் எடுக்கும் போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். சொல்யூஷனில் let a vector is equal to m into I plus j plus k முதல்ல எழுதிடலாம். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏன்னு தெரியணும். மாடுலஸ் ஆஃப் a is equal to m into root of I முன்னாடி எதுவுமே இல்லைனா 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னால் எல்லாத்துக்கும் முன்னாடியுமே 1 தான் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ரூட் ஆஃப் 3. 1 + 1 + 1 is 3. இப்போது யூனிட் வெக்டர்னு ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. இஸ் அ யூனிட் வெக்டர். இப்போ யூனிட் வெக்டரோட கண்டிஷன் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ என்ன இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஏன்னா மாடுலஸில் இருக்கனால ப்ளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லேயும் இருக்கலாம், ஆனால் 1 கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ரூட் 3. இப்போ எம்மோட வேல்யூ தான் வேணும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு எம். ஸோ இதான் எம்மோட வேல்யூ. தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் எம் இஸ் 1 by root 3 or minus 1 by root 3. Understand how the sum எல்லாருக்கும். Thank you so much for watching.